அவர் செய்திருக்கிற ஒரே பணி சிறப்பான பணி, கழக பணி. இந்த கழகத்தில் இருக்கிற தலைவர்களையும் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் வெளியேற்றுவதுதான் அவருடைய நோக்கம். திமுக உடைய நோக்கத்தை மிக வெற்றிகரமாக செயல்படுத்துகிற ஒரு பொதுச் செயலாளராக இன்றைக்கு இந்த பொதுச் செயலாளர் இருக்கிறார். திமுக நோக்கம் என்ன? அண்ணா திமுகவை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், பலவீனமடை செய்ய வேண்டும். இதுதான் நோக்கம். இப்ப அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தேர்தல், தேர்தலுக்கு தேர்தல், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலவீனமடை செய்து கொண்டிருக்கிறார். அதை புரிந்து கொள்ள மறுக்கிறார். சொன்னாலும் கேட்க மறுக்கிறார். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், நீங்கள் போங்க என்று சொல்லுகிறார். இன்றைக்கு என்ன செய்திருக்கிறார்? மீண்டும் அவர் பணியை துவக்கியிருக்கிறார். தேர்தலுக்காக விடுமுறை விடப்பட்ட பணியை, அவர் கழக பணியை இன்றைக்கு தொடங்கியிருக்கிறார். இன்றைக்கு நீக்கம் எத்தனை பேர்? 26 பேர் எங்களை நீக்கியிருக்கிறார். இன்றைய செய்தி இந்த நிமிடம் வரை 26 பேரை நீக்கியிருக்கிறார். அதெல்லாம் விடுங்க, 8 மணி நிலவரப்படி நான் கேட்கிறேன். இந்தியாவிலே எந்த இயக்கத்திலேயாவது எந்த கட்சியிலேயாவது இப்படி ஒரு பெரும்பகுதியான நிர்வாகிகளை நீக்கியதாக நீங்க பார்த்திருக்கிறீர்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரிந்து சென்றிருப்பார்கள், பிரிந்து சென்றிருப்பார்கள். நீக்கியதாக அறிவித்திருக்கிறார். இவருக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? இவருக்கு எங்கிருந்து அந்த அதிகாரம் வருகிறது? எல்லோரும் இவர் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர், இவருடைய கழகத்துடைய தலைமை நிலை செயலாளர், நாங்கள் எல்லாம் அமைப்பு செயலாளர், மாவட்ட கழக செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்கும். எங்களை நீக்குவதற்கு பொதுச் செயலாளருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? எங்களிடம் விளக்கம் கேட்கப்பட்டதா? இல்ல காரணம் நீக்கிய அந்த நீக்கப்பட்டிருக்கிற பட்டியலில் காரணம் சொல்லப்பட்டிருக்கிறதா? இந்த காரணத்துக்காக இந்த இதுக்காக நீக்கணும் என்று சொல்லப்படுறதா? இது எப்படி சொல்லும்? எந்த விதத்திலையும் செல்லாது. அவர் நீக்கிய அந்த பத்திரிகை வடகட்டத்துக்கு கூட உதவாது. இது எதற்கும் செல்லாது, செல்லாது, எதற்கும் அது செல்லாது, எந்த விதத்திலும் அது செல்லாது, எந்த அதிகாரமும் இல்லை. ஏனென்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தேர்தல் முடிந்த பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு தோல்வி, 3வது இடத்துக்கு சென்றிருக்கிறது. தொண்டருடைய உழைப்பு, அண்ணா திமுக தொண்டர்களுடைய உழைப்பு, வேர்வை, ரத்தம் அனைத்தும் இன்றைக்கு இவர்கள் எடுத்த தவறான முறை, தவறான தேர்தலினுடைய நடவடிக்கை, கூட்டணி அமைப்பதிலே ஏற்பட்ட தவறுகள் இன்றைக்கு அதிமுக தொண்டர்களுடைய உழைப்பு வீணாயிருக்கிறது, வீணடிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்ல, யாரை எதிர்த்து நாங்கள் போராடினோமோ, யாரை எதிர்த்து நாங்கள் அரசியல் செய்தோமோ, இன்றைக்கு நீங்கள் பதவி சுகம் அனைத்திருக்கிறீர்களே, சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சர்களாக, பொதுச் செயலாளராக, முதலமைச்சராக இருந்தால் அதுக்கு யார் காரணம்? யாரை எதிர்த்து நீங்கள் அமைச்சர் ஆனீர்கள், சட்டமன்ற உறுப்பினர் ஆனீர்கள்? யாரை எதிர்த்து நீங்கள் முதலமைச்சர் ஆனீர்கள்? யாரை எதிர்த்து உங்களுக்காக பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டது? திமுக அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரே எண்ணம் கோடான கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டருடைய பிரதிபலிப்பாக தான் உங்களை உட்கார வச்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த அடிப்படை கொள்கை திமுகவோட எதிர்ப்பிலே பிறந்தவர்கள் தான். இந்த நெருப்பில பிறந்தவன் சொன்ன பாரு, அதே மாதிரி திமுக எதிர்ப்பில பிறந்த வளர்ந்து உயிரை விடுகிறவர்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டை. சாகின்ற வரை அவனுடைய ஒரே எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு. அப்படிப்பட்ட திமுகவோடு சேர்ந்து திமுகவுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டு தேர்தலில் படுதோல்வி அடைந்த பொதுச் செயலாளர் நான் முதலமைச்சராக ஆதரவு தருகிறார்கள். திமுகவுடைய ஆதரவோடு என்றால் இன்னும் நேரடியாக சொல்ல வேண்டும் என்றால் மு க ஸ்டாலினுடைய ஆதரவோடு
உதயநிதி ஸ்டாலினுடைய ஆதரவோடு நான் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளேன். எனக்கு வாய்ப்பு இருக்கிறது.